இந்த அனிமே உங்களுக்கு புரியணும்னா இந்த அனிமையோட முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அனிமே புரியும். சரி, இப்போ நாம வர பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஒன் சாசரட் கேன்சி சீசன் 1 எபிசோட் 4. நம்ம ஹீரோவும் அவருடைய அப்பாவும் இந்த மாதிரி ராயல் மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி மேஜிக்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த இடத்துக்கு இறங்கும் போது அங்கே வந்து இவங்களை வரவேற்கிறதுக்காக திறந்திருப்பா. இவங்க வந்து போன எபிசோட்ல இந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் பேரு தான் ரீசா. ஆக்சுவலா அவ யாருன்னா இவங்க மெரிக்கா இருக்கால இவருடைய அக்கா, அதாவது செகண்ட் பிரின்சஸா தான் இருந்திருப்பா. இவனுமே அவங்க வரவேற்கிறாளா. அவங்க ரெண்டு பேருமே கையில வந்து ஒரு பூனை வச்சிருப்பாங்க. அந்த பூனையுமே நம்ம ஹீரோவோட இந்த மாதிரி மேஜிக்கை வச்சு தான் உருவாக்கிட்டு இருப்பான். ஏன்னா மேஜிக் வச்சு இந்த மாதிரி உருவாக்குறான் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ வந்து இந்த பொண்ணு இருக்கால இவனுமே இந்த பேலஸுக்குள்ள கூட்டிட்டு போறா. அப்படி கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட நீ ஒழுங்கா நடந்து வருவா, அவ்வளவு முடியுமா, சரி பண்ண ஏதாவது பேசலாமா, ஏதாவது ராஜாக்களை பத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும் போது நீங்க எந்த விதமான மேஜிக் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு அவன் கேள்வி அடிக்கிட்டே போறான். அந்த பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து இதை பத்தினா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நீ இந்த அளவுக்கு கேள்வி கேட்டாலும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி அவன் வாய மூட. இப்போ வந்து அவன் இருக்கான அந்த பொண்ணு இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி மொத்தமா 7 பிரின்ஸ் இருக்காங்க, அப்புறம் 10 பிரின்சஸ் இருக்காங்க இப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இதுல வந்து 2வது பிரின்சஸா இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த ஓவிய ரூல்ஸ் படி கிங் அப்படிங்கிறவங்க அவங்க முதல்ல பார்க்குறாங்க, அவங்க மூத்தவங்க அப்படிங்கிறத வச்சு முடிவெடுக்க மாட்டாங்க, அவங்களுடைய திறமையை வச்சு தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்றா அவ. சரி, அவங்க வந்து மேஜிக்ஸ்லாம் நம்ம ஹீரோ நல்லா யூஸ் பண்றான். அதை மாதிரி பண்ணி இப்படி ஸ்கேட்டிங்காக இதில் பண்ணுறான்னா இந்த மாதிரி பார்த்து அப்படின்னா யாரும் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே இந்த இது மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லாரும் இன்னொரு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. உடம்பு ஃபுல்லாக ஆறு மாதிரிலாம் போட்டு இங்கே தான் இருக்கியா, ஒழுங்கு முறையாக நிறுத்து அப்படின்னு அவளை வந்து ஒருத்தன் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, முடியாது, வேகமா போ, இன்னும் வேகமா போ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு போயிட்டே இருக்கா. ஒரு சின்ன பையன் குறுக்கு பண்ணி மாட்டிக்கிட்டான், அவனுக்கு மேஜிக்ஸ்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்பாக்கிட்டே போய் சொல்றாங்க. இருக்கிறனே அவருக்கு தெரியும் அது கொரோனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருமே விஷயம் பயந்துடுறாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோ இருக்காங்க அந்த பேலஸோட கிங்கு கிட்ட போகிறான். கிங்கு வந்து என்ன கேட்குறாருன்னா, இதை மாதிரி உனக்கு மேஜிக்ஸ் நல்லா யூஸ் பண்ண தெரியும் போல, எனக்கு தெரியும், சரி ஓகே, உனக்கு மேஜிக் சிங்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து என்னுடைய ரைட் ஷோல்டரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதில் ஏதோ மேஜிக் மாதிரி ஏதோ ஜொலிச்சுக்கிட்டு இருக்கா. மேஜிக்ஸ் மொத்தமாக 7 வகை இருக்குது. ஃபயர், வாட்டர், விண்ட், ஏர், லைட்னிங், டார்க், பொல்யூஷன். இதுல நம்ம ஹீரோ என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவன் வாட்டர் தான். இப்போ ரீசாவும் எனக்கும் மொத்தமா 2 எனர்ஜிஸ் இருக்கு. சரி, உங்களுக்கு கண்டிப்பா அதிகமா இருக்கும், என்ன உங்களுக்கு 3 தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இல்ல எனக்கு மொத்தமா 4 இருக்கு. என்ன 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுவானா. அதெல்லாம் இல்ல, என்ன உனக்கு இருக்கிற ஷாக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, சரி இப்போ நம்ம அடுத்த படிக்க போலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ஆளை கூட்டிருக்காரா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதோ பாருங்க, அது வீரத்தவன் தானே, பார்க்கறதுக்கு சின்ன பையனா இருக்கான், என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தம்பி விட்டாங்க வாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கிங்க அவரை கூப்பிட்டு அவன் வந்து இப்போ என்ன பண்ணுவான்னா மொத்தமாக 7 விதமான வாட்டர் பால்ஸை உருவாக்குவான். அவனுடைய வாட்டர் எனர்ஜி மேஜிக்கை வச்சு அதை வந்து உன்னுடைய மேஜிக் வச்சு அவனுடைய மேஜிக்கை நீ இழுத்து உன்னுடைய மேஜிக்காக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னுடைய பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அதுலேருந்து 2 மட்டும் தான் அவன் எடுக்க முடியும், இல்லை ஹீரோ 2 தானா அப்படிங்கிற மாதிரி அவன் விட்டுறானா. ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவன் ரொம்ப பூனை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதனால 1 கூட எடுக்க முடியாதுன்னு நினச்சேன், 2 எடுத்துட்டான், பரவாயில்ல, திறமை சரிதான், இவன் நான் எடுத்துக்கிறேன், இவன் நான் ட்ரைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கான அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன திறமைசாலி எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்காங்க பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரா. இது மாதிரி நம்ம ஹீரோ அது மாதிரி வாட்டர் பலூனை வச்சு ஒரு பபுள்ஸ் மாதிரி உருவாக்குறோம். இதை வச்சு ரொம்பவுமே அது ஜம்ப் ஆகும்ல, அதை வச்சு அவர் பயங்கரமாக வச்சு வித்தை காமிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. என்ன ரொம்ப நேரம் இதாக பண்ணிட்டு இருப்பீங்களா, நானுமே ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ வந்து இந்த மேஜிக்ஸை வச்சு அதாவது ஒரு பீயிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் மாதிரி கூட உருவாக்கலாம். ஆக்சுவலாக எப்படின்னா இது மாதிரி அவன் ஸ்டார்டிங்கில் கேட் உருவாக்கலாம்ல, இந்த மாதிரி அனிமல்ஸு அது மாதிரிலாம் உருவாக்கலாம். ஆக்சுவலாக இதை வச்சு அவனை ஹியூமன்ஸ் உருவாக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும்போது முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனுமே உருவாக்குறான். ஆனால் அது முடியுது. ஆனால் என்ன ஒன்று மைனஸ் அப்படின்னா இது உருவாக்க முடியாத அதை ஒரு பீயிங் மாதிரி அதெல்லாம் நகர முடியாது, ஜஸ்ட் ஒரு ஸ்டாச்சு மாதிரி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் அது வச்சு இன்னொன்று பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பறக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது மாதிரி தான் அந்த எக்கோ ஸ்டாச்சுவை உருவாக்கி அதை எப்படி பறக்க வைக்கிறானா. அப்படி அது பறந்து போகும்போது அதை பார்த்து அங்கே வேறு இருந்த சில பொண்ணுங்க எல்லாருமே வந்து பயந்து ஓடிடுறாங்க, பெரிய மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே பயந்துடுறாங்க. இதை கேட்டு அதுக்கு தான் நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே மதிப்பு கட்டிட்டு இருக்கான், தெரியாமல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நான் திருப்தி ஆகிட்டேன், கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி உனக்கு மேஜிக்ஸை கற்றுத்தரத்துக்கு நான் உதவி பண்ணுவேன், அதை நான் பார்க்கவும் செய்வேன், நீ நல்லா மேஜிக் யூஸ் பண்ணுற அப்படின்னு எனக்கு கிங்கு வந்து இதுக்கு ஒத்துக்கிறாரு. இது வந்து யாராவது ஒரு ராயல் பேலஸ்ல இருந்து ஒருத்தரை அனுப்பி டீச் பண்ணலாம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இதெல்லாம் கேட்டு என்னுடைய அப்பா இருக்கார்ல அவர் வந்து
இது மாதிரிலாம் இந்த வேற ஒரு நாளில் இந்த மாதிரி பயங்கரமான குடும்பத்தை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து ஒரு பயங்கரமாக அப்படியே கோவத்தோட இருக்காரா. அதுக்கு முதல்ல அவருமே போயிடுறாரு. இங்கே இருக்கிறவங்க கூடமே நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான் போல. சரி எனக்கு நம்பி விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ இருக்காங்க, அமெரிக்கா கூட டின்னர் சாப்பிடலான்னு பிளான் திருப்பி மறந்துட்டியா என்ன, ஆமாம் டைம் ஆயிடுச்சு, எப்படி நாங்கள் சீக்கிரம் போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு இருக்காரு, அந்த பொண்ணு வந்து என்னுடைய ஏர் எனர்ஜி அதை நான் கலந்து ஒன்று இடத்துல ரொம்பவுமே சீக்கிரமாக பறந்து போயிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன பறந்தா, நான் அமெரிக்கா கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன், வட அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு இருக்கால. இவன் வந்து இந்த மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே இந்த மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேருடைய பறந்ததில் உடனே ரொம்பவுமே சீக்கிரமாக போயிடுறாங்க. போகிறதுலாம் சரியாக தான் போனாங்க. அவங்க லேண்ட் ஆகும்போது லைட்டாக ஸ்லிப் ஆகிடும், அவனுமே கரெக்டாக ஒரு வழியாக லேண்ட் ஆகிடுவாங்க. இப்படி லேண்ட் ஆன பிறகு அதுக்கும் அடுத்ததாக என்ன மறுபடியும் சொல்கிறது கேட்காம இது மாதிரி ஏதாவது இடங்கள மேலே பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சரி இதோட இந்த எபிசோட் முடியுது.